தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். பண்டைய தமிழ் நிலத்தின் வடக்கு எல்லையாக விளங்கிய வேங்கடமலையில் கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தின் புன்னகையில் பல நூற்றாண்டுகளுடைய ரகசியங்கள் புதைந்திருக்கின்றது. இன்று நாம் திருப்பதி பெருமாள் என்று போற்றும் அந்த மூலவர் உண்மையிலேயே விஷ்ணுவின் அவதாரம் தானா, அல்லது குறிஞ்சி நிலத்தின் அதிபதியான தமிழ் கடவுள் முருகனா? ஏன் அந்த கோவில் சுவர்களில் சக்தியின் வாகனமான சிங்கத்தின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது? சோழர்களும் பாண்டியர்களும் போட்டி போட்டு திருப்பணிகள் செய்த ஒரு கோவில் இன்று புவியியல் ரீதியாக தமிழ்நாட்டிற்கு வெளியே இருப்பது எப்படி? வதந்திகளுக்கும் வரலாற்றுக்கும் நம்பிக்கைக்கும் தத்துவத்திற்கும் இடையே நடக்கும் இந்த சுவாரஸ்யமான பயணத்தில் திருப்பதிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான பிரிக்க முடியாத ஆனால் பல சமயங்களில் முரண்பாடுகள் நிறைந்த ஆழமான உறவை ஆதாரத்தோடு சொல்வதுதான் இந்த பதிவின் நோக்கம். ஆகவே கடைசி வரை இந்த பதிவை பாருங்கள். திருவேங்கடம் இன்று திருப்பதி என்று உலகெங்கிலும் அறியப்படும் புண்ணிய தலம். இன்று திருப்பதி இருக்கும் இடத்தை கடந்து ஒரு ஆழமான பிரிக்க முடியாத வரலாற்று மற்றும் பண்பாட்டு பிணைப்பை தமிழ் மரபோடு அது கொண்டிருக்கிறது. இந்த தொடர்பு வெறும் பிற்கால பக்தி இயக்கங்களுடைய விளைவு மட்டும் கிடையாது. மாறாக தமிழ் மொழியின் தொன்மகால இலக்கியங்கள், பேரரசுகளுடைய கல்வெட்டுகள் மற்றும் மக்களுடைய வாழ்வியல் மரபுகள் ஆகியவற்றில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. தமிழர்களுடைய 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வாழ்வியல் பண்பாட்டையும் புவியியல் எல்லைகளையும் பதிவு செய்துள்ள கால கண்ணாடிகள் தான் சங்க இலக்கியங்கள். இந்த இலக்கியங்களில் வேங்கடம் என்ற சொல் ஒரு மலையை மட்டும் இல்லாமல் தமிழ் கூறும் நல்லுலகத்தின் வட எல்லையாகவும் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டின் வடபுற எல்லையாக இன்றைய திருப்பதி இருந்ததாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதிய பணம்பாரனாருடைய வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து என்ற வரி இந்த எல்லையை திட்டவட்டமாக சொல்கிறது. அதாவது இந்த வேங்கடமலையை கடந்து சென்றால் மொழிபெயர் தேயம், அதாவது மொழி மாறி பேசப்படும் நிலம் தொடங்குகிறது என்று சங்க பாடல் குறிப்பிடுகிறது. ஆக இந்த எல்லையின் முக்கியத்துவம் வேங்கடமலையை தமிழ் நிலத்தின் ஒரு அங்கமாக, அதை ஒரு பண்பாட்டு காவல் எல்லையாக பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கிலிருந்து வருபவர்களுக்கு தமிழ் நிலத்தின் நுழைவு வாயிலே வேங்கடமலைதான், அதாவது இன்றைய திருப்பதி தான். மேலும் அகநானூறு புறநானூறு போன்ற நூல்களில் வேங்கடம் பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. ஆக தொல்காப்பியர் காலத்தில் தமிழ்நாட்டுடைய வட எல்லையாக திருவேங்கடமலை, அதாவது திருப்பதி இருந்திருக்கிறது. ஆனால் அங்கு இருக்கும் தெய்வம் திருமாலா, முருகனா அல்லது பெண் தெய்வமா என்று சந்தேகம் இன்று நேற்று இல்லை, 1000 வருடங்களாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது நம்மால் கோவிலுக்கு சென்று சிலையின் அருகில் இருந்து இந்த ரகசியத்தை அறிவது என்பது முடியாத காரியம். ஆனால் எந்த தமிழ் வரலாற்றை சங்ககால குறிப்புகள் வழியாக தெரிந்து கொண்டோமோ அதே சங்ககால பாடல்கள் வழியாக அங்கு இருக்கின்ற தெய்வம் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மலையில் குடிகொண்டிருந்த தெய்வம் யார் என்பது குறித்த குறிப்புகளும் சங்க இலக்கியத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக சங்க காலத்தின் பெருங்காப்பியமான சிலப்பதிகாரத்தில் அதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் வேங்கடமலையை வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்றும் அங்குள்ள இறைவனை நெடியோன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக பொதுவாக கருதப்படும் இக்காப்பியத்தில் மாங்காட்டு மறையோன் கண்ணகி மற்றும் கோவலனிடம் வழியை கூறும்போது திருவேங்கடமலையின் சிறப்பையும் அங்குள்ள இறைவனுடைய திருக்கோலத்தையும் மிக தெளிவாக விவரிக்கிறார். இதுதான் அந்த பாடல். இந்த பாடலுடைய வரிகளின் பொருள் மிக மிக தெளிவானது. சூரியனும் சந்திரனும் இருபுறமும் ஒளிர உயர்ந்த வேங்கடமலையின் உச்சியில் மின்னலாகிய கொடியை ஆடையாக உடுத்தி வானவில்லை அணிகலனாக பூண்டு கரிய மேகம் ஒன்று நிற்பது போல பகைவரை அச்சமூட்டும் சக்கரத்தையும் பால் போன்ற வெண்மையான சங்கையும் தனது தாமரை போன்ற அழகிய கைகளில் ஏந்தி ஒளி பொருந்திய ஆரத்தை மார்பில் அணிந்து பொன்னாலான ஆடையுடன் பொலிவுடன் தோன்றும் சிவந்த கண்களுடைய நெடியோன் நின்ற திருக்கோலத்தை காணலாம் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். இங்கு நெடியோன் என்று திருமாலை தான் குறிப்பிடுகிறார்கள். பகையனுங்காழியும் பால்வெண் சங்கும் தகைபெரு தாமரை கையினேந்தி, அதாவது சக்கரமும் சங்கும் ஏந்திய கைகளால் என்ற குறிப்பு அங்கு நிற்பது திருமாலே என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாக
தெளிவாக சொல்கிறது. அதாவது ஆழ்வார்களால் பாசுரங்கள் பாடுவதற்கு முன்பாக அங்கு இருப்பது திருமால் என்ற குறிப்பு சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. நெடியோன், மாயோன் போன்ற பெயர்கள் சங்க காலத்தில் திருமாலையே குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை, ஸ்ரீ ராமானுஜரால் தான் அங்கு இருக்கும் தெய்வம் திருமாலாக மாற்றப்பட்டது, விஷ்ணுவாக மாற்றப்பட்டார் என்கின்ற வாதம் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. அதற்கு முன்பு சிலப்பதிகாரத்தின் காலத்தையும் ஸ்ரீ ராமானுஜருடைய காலத்தையும் நாம் பார்க்க வேண்டும். சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது கிபி 2ஆம் நூற்றாண்டு. வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் வாழ்ந்த காலம் கிபி 1017 முதல் 1137 வரை. இருவருக்கும் இடையே ஏறத்தாழ 900 ஆண்டுகளுக்கும் மேலான மாபெரும் ஒரு கால இடைவெளி இருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளாக பல பேரால் படிக்கப்பட்டு சொல்லப்பட்டு வந்து ஓலை சுவடுகள் படியெடுக்கப்பட்ட சிலப்பதிகாரத்தில் அதன் மையமான ஒரு கருத்தில் எப்படி ஒரு புதிய விஷயத்தை 900 ஆண்டுகளுக்கு பிறகு சேர்க்க முடியும்? அப்படி சேர்க்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அது அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய விவாதமாக, ஒரு பிரச்சனையாக உருவாகி இருக்கும். ஆனால் அப்படி எந்த பிரச்சனை உருவானதாக சான்று இல்லை. ஆனால் ஒரு சான்று இருக்கிறது, அதையும் சொல்கிறேன். இந்த சான்றுகளுடைய தொகுப்பில் இருந்து ஒரு தெளிவான விஷயம் மட்டும் புரிகிறது. சங்ககால தமிழர்களுக்கு வேங்கடம் என்பது தங்களுக்கு சொந்தமான, தங்களுடைய வடக்கு எல்லையில் அமைந்த ஒரு புனித மலை. அங்கு உறையும் தெய்வம் தங்களுடைய முள்ளிநில கடவுளான திருமாலுடைய வடிவமான நெடியோன் என்பது. எனவே திருவேங்கடத்தின் வரலாறு அங்கு இருக்கும் தெய்வம் மற்றும் தமிழ் மரபுடனான அதனுடைய தொடர்பு என்பது ஏதோ 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதல்ல. அவை தமிழ் மொழியின் சங்க காலத்திலேயே ஆழமான வேர்களை பரப்பி இருக்கிறது. சரி, இப்பொழுது அங்கிருக்கும் கடவுள் முருகனா, பெருமாளா, பெண் தெய்வமா அல்லது சிவனா என்ற கேள்வி இன்று எழுவது போல 1000 ஆண்டுகளுக்கு முன்பும் இந்த கேள்வி உருவாகி இருக்கிறது. அதாவது சிலப்பதிகாரத்தில் நெடியோன் என்ற குறிப்பு இருந்தாலும் அது எங்கள் தெய்வமாக இருக்கலாம் என்கின்ற பல்வேறு வாதம் இருந்தது. நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்து மதத்திற்கு உள்ளே வைணவம், சைவம், முருக வழிபாடு, பெண் வழிபாடு, கணபதி வழிபாடு என்று எல்லாமே இருக்கிறது. ஆனால் 1000 வருடத்திற்கு முன்பாக இந்து மதம் என்று ஒன்று கிடையாது. தென்னிந்தியாவில் ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு மக்கள் வழிபட்டார்கள். அனைவரும் தமிழ் மக்களாகத்தான் இருந்தார்கள். இருந்தாலும் இதனால் மக்கள் பிரிந்து சண்டையிட்டுக் கொள்வதை கண்ட ஆதிசங்கரர் இந்த பிரிவினைகளை குறைக்க ஒரு வழியை கொண்டு வந்தார். அதுவே பஞ்சாயதன பூஜை அல்லது சண்மத ஸ்தாபனம் என்று அழைக்கப்படுகிறது. சிவன், விஷ்ணு, சக்தி அதாவது அம்பிகை, கணபதி, சூரியன் ஆகிய 5 தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் பூஜிக்கும் முறையை அவர் பிரபலப்படுத்தினார். முருகனையும் இதில் இணைத்து 6 மதங்களாக ஷண்மதம் என்று வழிவகுத்தார். இந்த தெய்வங்கள் அனைவரும் வெவ்வேறானவர்கள் அல்ல, ஒரே பரம்பொருளுடைய வெவ்வேறு தோற்றங்களே. உங்களுடைய இஷ்டமான தெய்வத்தை மையமாக வைத்து மற்ற தெய்வங்களையும் வழிபடலாம் என்பதே இவருடைய தத்துவம். இந்த முறை வெவ்வேறு தெய்வங்களை வழிபடுவர்களுக்கு இடையே இருந்த வேறுபாடுகளை குறைத்து, சண்டைகளை குறைத்து, அவர்கள் அனைவரும் பரம்பொருள் ஒருவனே என்ற எண்ணத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உருவாக்கினார் ஆதிசங்கரர். அவருடைய காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. ஆக தொல்காப்பியத்திற்கு பிறகு உருவானது சிலப்பதிகாரம். சிலப்பதிகார காலத்தில் இருந்து சுமார் 600 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர் தான் ஆதிசங்கரர். நான் முன்பே சொன்னது போல தமிழ்நாட்டில் வட எல்லையாக திருவேங்கடம் இருந்திருக்கிறது. அதை தொல்காப்பியம் உறுதிப்படுத்துகிறது. அந்த வடவேங்கடத்தில் தெய்வமாக நெடியோனாக திருமால் இருக்கிறார் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதற்கு பிறகு ஆதிசங்கரர் பல்வேறு வழிபாட்டு முறைகளை ஒரே வழிபாட்டு முறையாக நிறுவுவதற்கு முன்வந்தார். இவ்வாறாக ஆதிசங்கரருக்கு 250 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தவர் தான் ஸ்ரீராமானுஜர். அவர் ஆதிசங்கருடைய கருத்துக்கு எதிர்ப்பட்டவர். அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொன்னவர். அவருடைய அனைத்து கருத்துக்களையும் எதிர்த்தவர் என்று சொல்ல முடியாது. பெரும்பாலான கருத்துக்களை மட்டும்தான். அது ஒரு மிகப்பெரிய தலைப்பு. அதற்குள் நாம் இப்பொழுது செல்ல வேண்டாம். நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ராமானுஜர் விஷ்ணு வழிபாட்டை முன்னிறுத்தினார். விஷ்ணுவின் மீது பக்தி செலுத்தி சரணாகதி அடைவது முக்திக்கு வழிவகுக்கும் என்பதே அவருடைய ஒரு கருத்து. நாம் ஒரு தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தெய்வத்திற்கு முன்னால் இருக்கும் குறியீட்டை பார்க்க வேண்டும். இப்பொழுது முருகனை நாம் எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அங்கே கண்டிப்பாக வேலும் மயிலும் இருக்கும். சிவனை எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அங்கு கண்டிப்பாக நந்தி பகவான் இருப்பார். விநாயகருக்கு எலி இருக்கும். அதே போல் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு துணை தெய்வங்கள், சிலைகள் இருக்கும். அப்படியாகத்தான் விஷ்ணுவுக்கு கருடன் இருக்கிறார்.
ஆனால் திருப்பதியில் சிங்கத்தின் சின்னம் இருக்கிறது, அதாவது சிம்ம வாகனம் இருக்கிறது. சிங்கம் என்பது சக்தியின் வாகனம், அதாவது பெண் தெய்வத்தின் வாகனம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுந்த இந்த சர்ச்சையில் அந்த கோவிலில் சங்கும் சக்கரமும் சிலையில் இருக்கிறது என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதே சமயத்தில் அந்த கோவிலில் மற்ற குறியீடுகளும் இருந்திருக்கிறது. இதை தீர்த்து வைப்பதற்காகத்தான் ஸ்ரீ ராமானுஜர் அங்கு வருகிறார். கோவிலில் பின்பற்றப்பட்ட சில வழிபாட்டு முறைகளை அடிப்படையாக கொண்டு, அதாவது வெள்ளிக்கிழமைகளில் மூலவருக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. வில்வம் சிவனுக்கு உரியது. ஆகவே இது ஒரு சைவத்தலம் என்று சைவர்களும், தொன்மையான இலக்கிய சான்றுகளை கொண்டு அது ஒரு வைணவ தலம் என்று வைணவர்களும், சிங்க வாகனத்தை வைத்து இது ஒரு சக்தி தலம் என்றும் உறுதியாக வாதாடினார்கள் பல பேர். இந்த சிக்கலான சூழலில்தான் பெரும் ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜருடைய தலையீடு அந்த கோவிலுடைய ஒரு வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. ராமானுஜர் திருவேங்கடத்திற்கு வந்தபோது இந்த சர்ச்சை ஒரு பெரும் சண்டையாக உருவெடுத்தது. கோவிலுடைய அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டிய மாபெரும் பொறுப்பு அவருக்கு ஏற்பட்டது. அவர் இருதரப்பு வாதங்களையும் பொறுமையோடு கேட்டறிந்தார். ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள், சிலப்பதிகார குறிப்புகள் போன்ற வைணவத்திற்கான இலக்கிய ஆதாரங்களை அவர் முன்வைத்த போதிலும் சைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் ஒரு தெய்வீக தீர்ப்பின் மூலம் இந்த பிரச்சனைக்கு முடிவு காண இரு தரப்பும் ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி ஒரு பரீட்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமாலுடைய திருச்சின்னங்களான சங்கு, சக்கரம் மற்றும் சிவனுடைய திருச்சின்னங்களான திரிசூலம், டமருகம் ஆகியவை மூலவருடைய கருவறைக்குள் வைத்து கதவுகள் மூடப்பட்டு இரு தரப்பினருடைய முத்திரைகளும் இடப்பட்டது. மறுநாள் காலையில் அனைவரின் முன்னிலையில் கதவுகள் திறக்கப்பட்டது. அப்பொழுது இறைவன் தனது திருக்கரங்களில் சங்கு சக்கரத்தை தாங்கிய திருக்கோலத்தில் காட்சியளித்ததாக ஒரு தெய்வீக கதை சொல்லப்படுகிறது. திருவேங்கடமுடையான் திருமாலுடைய வடிவமே என்பதை தெய்வீகமாக உறுதிப்படுத்தியதாக கருதப்படுகிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு ராமானுஜர் கோவிலுடைய நிர்வாகத்திலும் வழிபாட்டு முறைகளிலும் பல ஆழமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அவருடைய நோக்கம் கோவிலின் வைணவ அடையாளங்களை உறுதிப்படுத்துவதோடு அதன் வழிபாட்டு முறைகளை ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வந்து அவை காலத்திற்கும் நிலைத்து நிற்கும்படி செய்வதுதான். இந்த கதை இன்றும் திருப்பதியில் சொல்லப்படுகிறது. எனக்கு என்ன ஆச்சரியமான விஷயம் என்றால், சிலப்பதிகாரத்தில் ஏற்கனவே பாடல் வழியாக அங்கு இருக்கும் தெய்வத்திற்கு சங்கும் சக்கரமும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது ராமானுஜர் திருமாலுடைய சங்கு சக்கரத்தை அந்த கருவறைக்குள் வைத்து அடுத்த நாள் கதவை திறக்கும் போது அது சிலையில் ஒட்டி கொண்டது என்கின்ற அந்த கதையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்று இதில் ஏதாவது வரலாற்று பிழையோ அல்லது இந்த கதை மாறி மாறி செவி வழியாக பல நூறு ஆண்டுகள் பயணித்து நம் காதுகளுக்கு வரும் பட்சத்தில் அந்த கதை வேறு மாறி உருமாறி இருக்கலாம் என்கின்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. மேலும் திருப்பதியில் ஏற்கனவே இருந்து வந்த பல்வேறு வழிபாட்டு முறைகளை ராமானுஜர் மாற்றி இருக்கிறார். எப்படி என்றால், கோவிலுடைய வழிபாட்டு முறைகளை வைகாசன ஆகமத்தின்படி முறைப்படுத்தியிருக்கிறார். வைகாசன ஆகமம் விகனச முனிவரால் தோற்றுவிக்கப்பட்டதும் வேதங்களை அடிப்படையாக கொண்டதுமான ஒரு வைணவ வழிபாட்டு நெறி. இந்த ஆகமத்தின்படி பூஜைகள் மற்றும் உற்சவங்களை அவர் சீரமைத்தார். கோவிலுடைய நிர்வாகத்தை மேற்பார்வையிட ஜீயர்களை நியமித்தார். தினசரி சேவைகள், நிபந்தங்களுடைய மேலாண்மை போன்றவற்றை ஒரு முறையான அமைப்புக்குள் கொண்டு வந்தார். இறைவனுக்கு தினமும் புதிய மலர்களால் மாலை சாற்றும் அந்த தொண்டு தடையின்றி நடைபெற தன்னுடைய முதன்மை சீடர்களில் ஒருவரான அனந்தாழ்வாரை திருப்பதிலேயே தங்க வைத்து ஒரு நந்தவனத்தை உருவாக்கி பராமரிக்க சொன்னார். அந்த நந்தவனம் இன்றும் அனந்தாழ்வார் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதேபோல் கீழ் திருப்பதியில் சைவ மன்னர்களால் சிதைக்கப்பட்ட கோவிந்தராஜ சுவாமியின் ஆலயத்தை மன்னர்களுடைய உதவியுடன் புனரமைத்து மீண்டும் வழிபாட்டுக்கு கொண்டு வந்தார். ஆக திருப்பதியில் ராமானுஜருடைய பங்களிப்பை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது அவசியம். அவர் அடையாளம் தெரியாத ஒரு தெய்வத்திற்கு புதியதாக ஒரு வைணவ கோலத்தை வழங்கவில்லை. மாறாக சங்ககாலம் மற்றும் சிலப்பதிகார காலத்தில் இருந்தே தமிழ் மரபில் நிறுவப்பட்டிருந்த ஒரு தொன்மையான வைணவ அடையாளத்தை பிற்காலத்தில் ஏற்பட்ட சமய சமரச குழப்பங்களாலும் பல பேர் உரிமை கோரி அவ்வப்போது சண்டையிட்டுக் கொண்டதாலும் கோவிலுடைய நிலை மங்கி போயிருந்த நிலையில் அவர் மீண்டும் தீர்க்கமாக நிலைநிறுத்தினார். விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து திருவேங்கடத்தை ஸ்ரீ வைணவ சம்பிரதாயத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக நிலைநாட்டினார். ராமானுஜரை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கு தனி வீடியோ ஒன்றை உருவாக்கலாம். பல்வேறு புரட்சிகரமான கருத்துக்களை உள்ளடக்கிய பல்வேறு சாதனைகளையும் அவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்கிறார். அதை எதுவுமே இன்று வரை மறுக்க முடியாத ஒன்று. அதேபோல் அங்கு இருப்பது முருகர் சிலை என்கின்ற வாதம். இந்த வாதம் எப்பொழுது தோன்றியது என்று நாம் பார்க்க வேண்டும்.
Facebook, Instagram, யூடியூபில் பல்வேறு மக்கள் பலவிதமாக அது முருகன் சிலைதான், மலை மீது இருந்தால் முருகன் தான் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தொல்காப்பியப்படி மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகிய குறிஞ்சி நிலத்தின் கடவுள் முருகன். திருவேங்கடம் ஒரு மலை என்பதால் அதனுடைய ஆதி தெய்வம் முருகனாக இருக்கலாம் என்னும் கருத்து இன்றும் இருக்கிறது. இந்த வாதத்திற்கு வலு சேர்க்கும் மிக முக்கியமான இலக்கிய சான்று 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழில் காணப்படுகிறது. அவர் வேந்த குமரா குகசேந்த மயூர வடவேங்கட மாமலையில் உரையோனே என்று தெளிவாக பாடியுள்ளார். அதாவது அருணகிரிநாதர் காலத்தில் வேங்கடமலையில் முருகன் உறைவதாக ஒரு நம்பிக்கை இருந்ததை அல்லது அவர் அவ்வாறு பாவித்து வழிபட்டதை காட்டுகிறது. மேலும் மூலவரை வட இந்தியர்கள் பாலாஜி என்று அழைப்பது பாலகனாக, அதாவது குழந்தை வடிவிலாக இருக்கும் முருகனை குறிக்கும் ஒரு பிரபலமான சொல்லாக பார்க்கப்படுகிறது. மேலும் பாலா என்ற இந்தி சொல்லுக்கு வேல் என்றும் பொருள் உண்டு என்பதால் வேலாயுதன் என்று முருகனையே பாலாஜி என்ற பெயர் குறிப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த வாதங்கள் கேட்கும் போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். ஆனால் வரலாற்றில் அந்த கால வரிசையின் அடிப்படையில் இதை நிரூபிக்க முடியவில்லை. அங்கு இருப்பது முருகன் தான் என்ற அடையாளத்திற்கு முதன்மை இலக்கிய சான்று அருணகிரிநாதருடைய திருப்புகழ் கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஆனால் இறைவன் திருமாலை என்பதற்கான தெளிவான இலக்கிய சான்று சிலப்பதிகாரத்தில், அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டுவிட்டது. இந்த இரு சான்றுகளுக்கும் இடையே கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு இடைவெளி இருக்கிறது. இந்த நீண்ட இடைப்பட்ட காலத்தில் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் உட்பட தமிழ் இலக்கிய மரபு ஒருமித்த குரலில் அங்கிருக்கும் வேங்கடவனை திருமாலாக போற்றியிருக்கிறது. இதில் இருந்து நாம் அறிவது என்னவென்றால், முருகன் என்ற அடையாளம் கோவிலுடைய ஆதி அடையாளமாக இருப்பதற்கான தொன்மையான சான்றுகள் இதுவரை தெளிவாக கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும். அங்கு இருப்பது முருகனாக இருந்தாலும் சரி, திருமாலாக இருந்தாலும் சரி, இரண்டுமே தமிழ் கடவுள்தான். அதை நாம் மறக்கவே கூடாது. அப்படி மறந்துவிட்டால் எப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அடித்துக் கொண்டார்களோ அதே போல் இன்றும் அடித்துக் கொள்ள வேண்டியதுதான். காலம் மாறிய பொழுது வடநாட்டு வேதங்கள் அங்கு அதிகாரத்தை செலுத்திய பொழுது, மேலும் வழிபாட்டு முறை மாறிய பொழுது அது தமிழ் மரபோடு இல்லை என்ற கூற்று இன்று ஏற்படலாம். ஆனால் சங்க இலக்கிய சான்றுகளும் சரி, பாடல்களும் சரி, திருமால் ஒரு தமிழ் கடவுள் என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறது. வேண்டுமானால் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். திருமால் என்ற தமிழ் கடவுளை அவர்கள் விஷ்ணு என்ற ஒரு மாபெரும் கடவுளோடு சேர்த்திருக்கிறார்கள். இந்த கருத்தை நம்மால் ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ள முடிகிறது. ஆக அது முருகனோ திருமாலோ இரண்டுமே தமிழ் கடவுள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதே போல் திருப்பதி கோவில் ஒரு காலத்தில் அம்மன் கோவிலாக இருந்திருக்கலாம் என்கின்ற விஷயம் அந்த காலத்தில் வைக்கப்பட்டது. இது சிவன் விஷ்ணு என்ற விவாதத்திற்கு அப்பால் ஒரு புதிய பார்வை. ஏனென்றால் கோவிலுடைய மதில் சுவர்களில் சக்தியின் வாகனமான சிங்கத்தின் சிற்பங்கள் இருக்கிறது. விஷ்ணு கோவிலில் கருடனும், முருகன் கோவிலில் மயிலும் இருக்கும். ஆனால் சிங்கம் இருப்பது என்றால் இது ஒரு சக்தி கோவிலாக இருந்ததற்கான முக்கிய அடையாளம். ஆனால் இதையும் வேறு விதத்தில் திருத்து வைத்தார்கள். அதாவது விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவி மற்றும் முருகனுடைய சக்தியான கௌமாரி ஆகிய 2 பெண் தெய்வங்களும் ஒருங்கே வழிபட்ட தலமாக அது இருந்திருக்கலாம் என்கின்ற கூற்று ஒன்று இருக்கிறது. இதற்கு ஒரு காரணத்தை முன்வைக்கிறார்கள். இன்றும் பெருமாளுக்கு சாத்தப்படும் 36 முழம் நீளமுடைய அந்த ஆடையை அவர்கள் ஒரு குறியீடாக பார்க்கிறார்கள். பொதுவாக ஒரு பெண்ணுக்கு 18 முழம் என்றால் 2 பெண்களுக்கு 36 முழம் சரியாக இருக்கும். ஆகவே அங்கு 2 பெண் தெய்வங்கள் வழிபடப்பட்டிருக்கலாம். அது இரண்டும் ஒன்றாக ஆனதால் தான் 36 முழம் புடவையாக அங்கு இருக்கும் பெருமாளுக்கு சாத்தப்படுகிறது என்று மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இதுவும் அங்கு 2 சக்திகள் இருந்ததை மறைமுகமாக காட்டுகிறது. ஆக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பதி கோவில் ஒரு மதத்தை அழித்து மற்றொன்று உருவான இடம் அல்ல. மாறாக சக்தி வழிபாடு, சைவம், வைணவம் என பல மதங்களில் கூறுகள் காலப்போக்கில் ஒன்றாக கலந்து சமரசம் அடைந்து இன்று தனித்துவமான வழிபாட்டு தலமாக உருவாகி இருக்கிறது. சுவரில் உள்ள சிங்கம் என்பது பழைய சக்தி வழிபாட்டு தொடர்புக்கு மீதம் இருக்கும் ஒரே தொல்பொருள் ஆதாரம், அவ்வளவுதான். ஆக திருப்பதியில் இருப்பது திருமாலா, முருகனா, சிவனா, சக்தியா என்கின்ற பல்வேறு கேள்விகளை தாண்டி நாம் தெய்வத்தை எதற்கு வணங்க ஆரம்பித்தோம் என்கின்ற உண்மையான அந்த புரிதலோடு ஒரு தெய்வத்தை பார்க்கும் பொழுது அனைத்து தெய்வமும் ஒன்றாகத்தான் இருக்கும்.
ஒருவேளை அது முருகன் தான் என்று நாம் சொன்னாலும் திருப்பதியை நமக்கு கொடுக்க போவதில்லை. இங்கு திருவண்ணாமலையில் இருக்கும் சிவனையே எவ்வளவுதான் தெலுங்கு மக்கள் வந்து வழிபட்டாலும் அது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. நாம் விட்டுக் கொடுக்க போவதில்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய வட எல்லையாக இருந்த திருப்பதி இன்று ஆந்திராவில் இருக்கிறது. அவர்களும் அதை விட்டுக் கொடுக்க போவதில்லை. ஆக மீண்டும் தெய்வத்தின் பேரில் பல்வேறு சச்சரவுகளையும் சண்டைகளையும் உருவாக்குவதற்கு பதிலாக அந்த தெய்வத்தின் உண்மையான நோக்கம் என்ன, அந்த கடவுளை ஏன் நாம் வணங்க ஆரம்பித்தோம், எந்த காரணத்திற்காக நாம் வணங்க ஆரம்பித்தோம் என்கின்ற ஆன்மீகத்தை தாண்டிய ஒரு புரிதலோடு நாம் கடவுளை பார்க்கும் பொழுது அனைத்து கடவுளும் ஒன்றே. அதே போல் முருகனும் தமிழ் கடவுள்தான், திருமாலும் தமிழ் கடவுள்தான். தமிழன் எங்கு சென்றாலும் அவன் தமிழன் தான் என்று சொல்லும் நாம் திருமலையில் திருப்பதியில் பாலாஜியாக, வெங்கடேஸ்வரனாக, கோவிந்தனாக, பெருமாள் இருந்தாலும் அந்த திருமால் தமிழன் தான். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். நம்முடைய அடுத்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் ஏன் நல்ல காரியங்கள் செய்வதில்லை, அதே சமயத்தில் திருப்பதியில் இருக்கும் திருமால் தமிழ் கடவுள்தான், ஆனால் அந்த கோவிலை கட்டியது யார், அந்த கோவிலுக்கு தமிழ் மன்னர்கள் செய்த பல்வேறு காரியங்கள் என்ன, புரட்டாசிக்கு பின்னால் இருக்கும் தத்துவம் என்ன, இவ்வாறு பல்வேறு கேள்விக்கான பதிலை அடுத்த பதிவில் பார்க்கலாம். காத்திருங்கள் நண்பர்களே. இது போல பல வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.